வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். அத்திக்கடவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. போராட்டத்தை கைவிட்டதாக அறிவித்தனர் மக்கள். கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா. தமிழகத்திலிருந்து 3000க்கும் அதிகமானோர் புறப்பட்டனர். அருணாச்சலில் புதிய அரசு அமைந்தது. முதல்வராக கலிகோஃபில் பதவியேற்றார். மதுரையில் இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம். தேர்தல் நிலைப்பாடு பற்றி விவாதம். அத்திக்கடவு திட்டத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை நகல் வழங்கப்பட்டதை அடுத்து போராட்டக் குழுவினர் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை நிறைவேற்றக் கோரி அவிநாசி, அன்னூர், சேவூர், பெருமாநல்லூர், குன்னத்தூர் ஆகிய இடங்களில் 75 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தனர். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அத்திக்கடவு திட்ட ஆய்வுக்காக 3.27 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இருப்பினும் போராட்டக் குழுவினர் உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை. திருப்பூர் ஆர்டிஓ முருகேசன் உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து அத்திக்கடவு திட்டத்திற்கான அரசாணை நகலை போராட்டக் குழுவினரிடம் வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கடந்த 12 நாட்களாக மேற்கொண்ட உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக போராட்டக்காரர்கள் அறிவித்தனர். எங்களுடைய கோரிக்கை ஏற்ற காரணத்தினால் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை கோட்டாட்சியர் முன்னிலையில் நிறைவு செய்கிறோம். போராட்டக் குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அருணாச்சல பிரதேச மாநில முதல்வராக காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்களின் குழு தலைவர் கலிகோஃபில் பதவியேற்றார். அருணாச்சல பிரதேசத்தில் நபம் துகி தலைமையிலான முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. பின்னர் அந்த நடவடிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இடா நகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று இரவு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில ஆளுநர் JP ராஜ்கோவா கலிகோஃபிலுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முந்தைய காங்கிரஸ் அரசில் கலிகோஃபில் நிதி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 19 பேரும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த 11 எம்எல்ஏக்களும் இரு சுயேட்சைகளும் கலிகோஃபிலுக்கு அரசுக்கு ஆதரவு அளிக்கின்றனர். புதிய அரசு அமைந்ததால் அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளதாக மாநில ஆளுநரும் புதிய முதல்வரும் தெரிவித்துள்ளனர். For a due discharge of my duties. For the due discharge of my duties. As Chief Minister. As such Chief Minister. Thank you. Controversies were created by some people having vested interest, and they were even trying to mislead the Honorable Supreme Court by giving false information. मैं सबसे पहले राष्ट्रपति जी को भी मैं धन्यवाद देना चाहूँगा आपके माध्यम से। यहाँ जो लॉ एंड ऑर्डर प्रॉब्लम हुआ था, यहाँ जो कॉन्स्टिट्यूशनल क्राइसिस हुआ था, राष्ट्रपति जी ने टाइमली इसको रिवोक किया है, तो मैं उसके लिए धन्यवाद देता हूँ। उसको भी नहीं सुन के ये रास्ता मैंने क्रिएट किया कि जो यहाँ सरकार बन सका। கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தின் 2 நாள் திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து 3000க்கும் அதிகமான பக்தர்கள் 96 விசைப்படகுகளில் இன்று காலை கச்சத்தீவுக்கு புறப்பட்டு சென்றனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா இன்று மாலை 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. இரவில் தேர்ப்பவனியும் திருப்பலியும் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவை இந்தியா, இலங்கை ஆகிய இரு நாட்டு மக்கள் இணைந்து நடத்தி வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து செல்லக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக மார்க்கமாக கச்சத்தீவுக்கு சென்று வருகிறார்கள். இன்று காலை முதலே கச்சத்தீவிற்கு இந்த பக்தர்கள் பயணத்தை புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களின் அடையாளங்கள் அதாவது சோதிக்கப்பட்டு காவல்துறையினர், சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கடலோர காவல்படையினர் சோதனை நடத்தி இவர்களை கச்சத்தீவுக்கு அனுப்பி வருகிறார்கள். கச்சத்தீவுக்கு போகிறோம். இதுதான் முதல் தடவை எனக்கு. ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்குது உள்ளே போய் என்னன்ட்டு. ஸோ இப்போ தான் செக்கிங் கஸ்டமர்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ நாங்கள் தான் முதல் போட்டு இப்போ பயணிக்க போகிறோம். நாங்கள்
மொத்தம் 96 விசைப்படகுகளில் 3496 பேர் இந்தியாவிலிருந்து பயணிக்கிறார்கள். அதேபோல இலங்கையிலிருந்தும் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த கச்சத்தீவு விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். ஏற்கனவே ராமேஸ்வரம் பகுதியில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதேபோல இருநாட்டு கடல் பகுதிகளிலும் இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் இலங்கை கப்பற்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்தோணியார் கோவிலை பொறுத்தவரை இலங்கை கப்பற்படை மற்றும் இராணுவத்தினர், காவல்துறையினர் என முப்படை போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. ஹரியானாவில் ஜாட் சமூகத்தினர் போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் பலியாகினர். இதையடுத்து பல மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹரியானாவில் ஜாட் சமூகத்தினர் தங்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கோரிக்கை குறித்து முடிவெடுக்காமல் போராட்டத்தை கைவிடுமாறு முதல்வர் தரப்பில் கூறப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஜாட் சமூகத்தினர் பல இடங்களில் வன்முறையில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படையினரின் ரோந்து வாகனங்களை அவர்கள் தாக்கினர். மாநில நிதியமைச்சர் அபிமன்யுவின் வீட்டு முன் திரண்ட போராட்டக்காரர்கள் அவரது வீட்டின் முன்பு கற்களை வீசினர். வீட்டிற்கு தீயும் வைத்தனர். நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் பலியாகினர். 22 பேர் படுகாயமுற்று மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். நிலைமையை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. வன்முறையாளர்களை கண்டவுடன் சுடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ये हालात को देखते हुए अभी सरकार ने कुछ निर्णय लिए हैं जो मैं आपके सामने बताने जा रहा हूं। लेकिन अगर हमें लगता है कि किसी और जगह कर्फ्यू लगाने की जरूरत पड़ेगी या और कोई कार्रवाई की जरूरत पड़ेगी तो हम वो लेंगे। जयपुर और हिसार से आर्मी के कलम चल के रोहतक पहुंचने वाले हैं। हिसार से आर्मी के कलम चल के भिवानी में भी पहुंचने वाले हैं। ஹரியானா மாநிலத்தில் எழுந்துள்ள போராட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டருடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஹரியானா மாநிலத்தில் அமைதியை பேண அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டார். विनम्रतापूर्वक सभी हरियाणा के बहनों भाइयों से अपील करता हूं कि वह शांति व्यवस्था बनाए रखें। इस देश में लोकतांत्रिक व्यवस्था है। लोकतंत्र में हिंसा के माध्यम से किसी समस्या का समाधान नहीं हो सकता। कि हरियाणा राज्य में शांति व्यवस्था बनाए रखने में मेरे हरियाणा के सभी बहन भाई पूरी तरह से सहयोग करें. மதுரையில் இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தில் தற்பொழுது உள்ள அரசியல் சூழல் குறித்தும் சட்டப்பேரவைத் தேர்தல் நிலைப்பாடு பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து விரிவாக தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எம் மாரியப்பன். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரை ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள PT ராஜன் மஹாலில் இன்று நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், கட்சியின் தலைவர் கோவை தம்பி, செயல் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் தற்போது தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் 1200க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பொதுக்குழு நடைபெறுவதொட்டு மதுரை ரேஸ்கோஸ் பகுதி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக மதுரை ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள PT ராஜன் மஹாலில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பாளர்கள் ஆகியோர் இணைந்து மேக் இன் இந்தியா கருத்தரங்கை நடத்தினர். இதில் கடந்த ஆண்டு இந்தியாவில் சீன பட்டாசு முற்றிலும் தடுக்கப்பட காரணமான மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கருத்தரங்கில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சீன பட்டாசு இந்தியாவுக்குள் வருவதை மத்திய அரசு முற்றிலும் தடுத்துவிட்டதாக சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலுவான கூட்டணி அமைக்கும் என்றும் கூறினார். மூழ்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி கப்பலில் பயணம் செய்ய கேப்டன் விஜயகாந்த் விரும்ப மாட்டார் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான பணிகளை நாங்கள் துரிதப்படுத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளான அதனுடைய தெளிவுகள் வரும் என்று நம்புகின்றேன். அவசரப்பட்டு எந்த
முடிவும் எடுக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு மாநிலங்களவையில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் அதன் தலைவரான ஹமீத் அன்சாரி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 25ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் மத்திய பொது பட்ஜெட் வரும் 29ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஹமீத் அன்சாரி தலைமையில் இன்று அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மாநிலங்களவையை சுமூகமாக நடத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கும்பகோணம் மகாமக பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் வசதிக்காக 2800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கும்பகோணத்தில் மகாமக பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களின் வசதிக்காக 2800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் 68 சிறப்பு ரயில்களுக்காக கும்பகோணத்தில் 30 பயணச்சீட்டு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. கும்பகோணம் மகாமக பெருவிழாவையொட்டி நேற்று ஒரே நாளில் மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் மகாமக குளத்தில் புனித நீராடினர். 22ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும். ஈரோடு மாநாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். செய்திகள் தொடர்கின்றன. விவசாயிகளின் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என ஈரோட்டில் நடைபெற்ற விவசாய கடன் விடுதலை மாநாட்டில் பங்கேற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தினர். விவசாய கூட்டு இயக்கம் சார்பில் விவசாய கடன் விடுதலை மாநாடு ஈரோடு வஉசி திடலில் நடைபெற்றது. மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்று பேசினர். அப்போது விவசாயிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களின் கோரிக்கை நிறைவேற ஒத்துழைக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டுக் கொண்டனர். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் 2423 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய அழுத்தம், கடன் சுமைதான் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. கடனில் இருந்து அவர்கள் விடுதலை பெறக்கூடிய வகையில் விவசாயத்தை சிறப்பாக தொடரவும் தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் வழங்கப்படும் என்பதை நான் நம்பிக்கையோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 13 ஒன்றியங்கள், 71 கண்மாய்கள், 538 குட்டைகள், இதிலே தண்ணீர் நிரம்பினால் நிலத்தடி நீர் உயரும். இதற்காக போராடுகிறார்கள். மானியங்கள் ரத்தாக வேண்டும். இந்த மண்ணில் விளைகின்ற எந்த பொருளாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் 1 பைசா மானியம் இருக்கும். இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற கோடானக்கூடிய விவசாய மக்கள் தான் அதற்கு அஸ்திவாரம். கொஞ்சமாவது விவசாயம் மீது ஒரு துளி இரக்கம், நெஞ்சத்திலே கொஞ்சம் ஈரம் இன்னும் இருக்குமேயானால் ஏன் இந்த கடன்களை தள்ளுபடி செய்கின்றேன் என்று அறிவிக்க கூடாது. விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு ஒரே வழி மாற்றம் ஒன்றுதான். எல்லா நஞ்சையும் இப்போ ரியல் எஸ்டேட் ஆகி கொடி போட்டு ஊர் போட்டு நஞ்சையை வித்து போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு விவசாயம் இன்னைக்கு மோசமாயிருக்கு. விவசாயிகளுடைய துயர் துடைக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரு சேர எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் விவசாயிகளுக்காக பேசினால் மட்டுமே உண்மை நிலையை நம்மால் வெளிக்கொண்டு வர முடியும். எப்போது அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவித்தார்களோ அதே நேரத்தில் தான் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தையும் அன்றைக்குத்தான் அறிவித்தார்கள். இனி பாண்டியாறு பொன்னம்பலா திட்டமும் நிறைவேற்றப்பட்டால்தான் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த தண்ணீரை நாம் பெற முடியும். ஆட்சி ஏறிய 90 நாட்களுக்குள் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் மீண்டும் கடனை கொடுக்க வேண்டும் என்ற நிலை சொல்வதற்காக
ஒரு சட்ட சடங்குக்காக பதவியேற்க வருகிற அரசு தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு கடன்களில் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு பொது கடனுக்கு உத்தரவிட வேண்டும். சேலத்தில் வரும் மார்ச் 12ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள இந்திய ஜனநாயக கட்சி மாநாட்டை வெற்றி பெறச் செய்யுமாறு கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அழைப்பு விடுத்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இந்திய ஜனநாயக கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் பெரம்பலூர் அருகே துறைமங்கலத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாவட்ட தலைவர் AKN அசோகன் தலைமை வகித்தார். கூட்டத்தின் நிறைவில் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்திய ஜனநாயக கட்சியினர் தங்களது பகுதியில் உள்ள பொது பிரச்சினைகளுக்காக மக்களை திரட்டி அரசு அதிகாரிகளை சந்தித்து புகார் அளிக்குமாறு அவர் கூறினார். இப்போ நீங்க செய்ய வேண்டியது மக்களோட மக்களா கலந்து அவர் என்னென்ன சொன்னாரோ நீங்க ஒரு அவங்க தெருவில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இல்லை உங்கள் ஏரியாவில் உள்ள பிரச்சனைகள் ஒன்றும் ஒரு கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலாம், தாசில்தாரை போய் பார்க்கலாம், ரெவன்யூ ஆஃபீஸரை பார்க்கலாம், கரண்ட் இல்லைனா EB ஆஃபீஸுக்கு போகலாம், என்ன வேணால் செய்யலாம். பட் ஆனால் நீங்கள் செய்யணும். மார்ச் 12ஆம் தேதி சேலத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அதில் தொண்டர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அழைப்பு விடுத்தார். மார்ச் 12ஆம் தேதி நம்மளுடைய மாநாடு ஒன்று சேலத்தில் நடக்க இருக்குது. இதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை அவர் மெயினாக சொன்னார், இதை நான் சொன்னேன்னே சொல்லுன்னு சொன்னார். எங்கள் மக்களை எனக்கு இந்த மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, மற்ற மாவட்டம் வந்தாலும் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் எனக்கு அதிகம் பேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் ரெடியாயிருங்க. கூட்டத்தில் IJK மாநில துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, அமைப்பு செயலர் இருதயராஜ், மாவட்ட செயலர் ரங்காஸ் உள்பட ஏராளமான மாவட்ட பொறுப்பாளர்களும் செயல் வீரர்களும் கலந்து கொண்டனர். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தேமுதிக கூட்டணி அமைக்கும் என அக்கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடலில் தேமுதிக மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகளை பார்வையிட்ட பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தேமுதிக கூட்டணி அறிவிப்புக்கு முன்பாக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிக்க அதிமுக தயாரா என கேள்வி எழுப்பினார். தேமுதிக கூட்டணி பற்றி மாநாட்டு திடலிலோ அல்லது 10 நாள்களிலோ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பார் எனவும் பிரேமலதா கூறினார். தமிழகத்தின் அரசியலின் திருப்புமுனை மாநாட்டில் கேப்டன் என்ன அறிவிக்க போறார், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தான் அத்தனை பேரும் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் மக்கள் அத்தனை பேரும் சுபிட்சமாக வாழக்கூடிய அளவு ஒரு நல்ல தீர்மானத்தை, நல்ல ஒரு முடிவை நிச்சயமாக கேப்டன் எடுப்பார். கும்பகோணம் மகாமக குளத்தை சுற்றி 4 பெண் மனித வெடிகுண்டுகள் சுற்றித் திரிவதாக கூறி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த மர்ம கடிதத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் மகாமக திருவிழாவையொட்டி தினம்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர். 20,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மகாமக குளத்தையொட்டி அமைக்கப்பட்டுள்ள காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று மாலை பெயர் எழுதப்படாமல் மர்ம கடிதம் ஒன்று வந்துள்ளது. இதையடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த ADGP திரிபாதி, IG செந்தாமரை கண்ணன் உள்பட காவல்துறை உயர் அலுவலர்கள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் மகாமக குளத்தை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரியில் அமிலம் மூலம் பினாயில் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. கிருஷ்ணகிரி நகரில் உள்ள பாரதியார் தெருவில் பினாயில் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு 10க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு இந்த தொழிற்சாலையில் திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. இது தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே வேனும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் குழந்தை உள்பட 4 பேர் பலியாகினர். செம்மடைப்பட்டியிலிருந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு 3 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேர் ஒரு வேனில் புறப்பட்டனர்.
திண்டுக்கல் சாலையில் சென்ற சிறிது நேரத்திலேயே மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்துடன் வேன் நேருக்கு நேர் மோதியது. இதில் 1 வயது நதியா என்ற குழந்தையும் அகிலன், கருப்பத்தால், விஜயலட்சுமி ஆகியோரும் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணம் மகாமக திருவிழாவையொட்டி அருள்மிகு அமிர்தவள்ளி உடனுரை அபிமுகேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். கும்பகோணம் மகாமக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து அங்குள்ள 12 முக்கிய சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அருள்மிகு ஆதிகும்பேஸ்வரர் சுவாமி மங்களாம்பிகை அம்பாளுடன் குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்தார். இதனை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். இந்நிலையில் மகாமக குளத்தின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அமிர்தவள்ளி உடனுரை அபிமுகேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மகாமகம் குளத்தில் குளித்த பிறகு எனக்கு இருந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப எதால் சொன்னாலும் முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் கேள்விப்பட்டதுனால அது ஒரு தடவை வந்து நம்ம தீர்த்தத்தில் வந்து குளிக்கணும். அடுத்தது சுவாமி தரிசனம், இங்கே இருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஹவுதி படையினருக்கு ஆதரவாக பேரணி. தலைநகர் சனாவில் திரண்டனர் ஏமன் மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமனில் சவுதி படையினரால் கைப்பற்றப்பட்ட மரிப் நகரை மீட்கும் முயற்சியில் ஹவுதி படையினருக்கு ஆதரவு தெரிவித்து தலைநகரில் திரண்ட மக்கள் அரசுக்கு எதிரான போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஏமன் தலைநகரான சனா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டதால் அந்த நாட்டில் உள்நாட்டு போர் நீடித்து வருகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க சவுதி அரேபிய படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உள்பட பலர் கொல்லப்பட்டனர். அண்மையில் கைப்பற்றப்பட்ட மரிப் நகரை மீட்க ஹவுதி படையினர் போராடி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தலைநகர் சனாவில் திரண்ட மக்கள் சவுதி படையினர் வான்வழி தாக்குதல் நியாயமற்றது என தெரிவித்தனர். மரிப் நகரை நோக்கி விரைவில் பேரணியாக செல்ல உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். கேமரூனில் தீவிரவாதிகள் நடத்திய 2 தற்கொலை தாக்குதலில் 19 பேர் பலியாகினர், 50 பேர் படுகாயமுற்றனர். கேமரூன் நாட்டில் உள்ள மொமோவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள சந்தை பகுதிக்குள் நுழைந்த இருவர் தங்கள் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தனர். இதில் 19 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர், 50 பேர் படுகாயமுற்றனர். இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் இதனை போகோ ஹராம் தீவிரவாதிகள் நிகழ்த்தியிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. கேமரூனில் இதுவரை ஆயிரக்கணக்கான மக்கள் போகோ ஹராம் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டூர் ஆஃப் ஓமன் சைக்கிள் பந்தயத்தின் 4வது சுற்று போட்டியில் இத்தாலி வீரர் வின்சென்ட் நிபாலி முதலிடத்தை பிடித்தார். ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட்டில் டூர் ஆஃப் ஓமன் சைக்கிள் பந்தய போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் 4வது சுற்று போட்டி மஸ்கட்டிலிருந்து ஜபல் அல் அக்தர் வரையிலான 177 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. இதில் சிறப்பாக சைக்கிளை இயக்கிய இத்தாலி நாட்டு வீரர் வின்சென்ட் நிபாலி முதலிடம் பெற்றார். 4 மணி 25 நிமிடம் 48 வினாடிகளில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார். இவருக்கு அடுத்தபடியாக பிரெஞ்சு வீரர் ரொமைன் பார்டெட் 2வது இடத்தையும் டென்மார்க் நாட்டு வீரர் ஃபங்சங் 3வது இடத்தையும் பிடித்தனர். 4 சுற்றுகள் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலிலும் வின்சென்ட் நிபாலியே முதலிடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்திக்கடவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு.
போராட்டத்தை கைவிட்டதாக அறிவித்தனர் மக்கள். கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா. தமிழகத்திலிருந்து 3000க்கும் அதிகமானோர் புறப்பட்டனர். அருணாச்சலில் புதிய அரசு அமைந்தது. முதல்வராக கலிகோஃபுல் பதவியேற்றார். மதுரையில் இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம். தேர்தல் நிலைப்பாடு பற்றி விவாதம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.